2 நாட்களுக்கு முன்னாடி திமுக தலைவர் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வந்து காங்கிரஸோட மூத்த தலைவர் வேணுகோபால் அவர்கள் சந்திச்சுட்டு பேசியிருக்கதாகவும் கிட்டத்தட்ட கூட்டணியில உறுதியாயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாங்களே, இது எந்த அளவுக்கு சார்? யாராவது பொறுப்பானவங்க சொன்னா அதை மட்டும் தாங்க நம்ம எடுத்துக்கணும். சார் நான் இப்படி நேரடியாக கேட்கிறேன், கேளுங்க. ஒருவேளை திமுகவுடன் காங்கிரஸ் கூட்டணி சேராமல் போனால் திமுகவுக்கு என்ன இழப்பு? ஆட்சி போயிடும், அவ்வளவுதான். எதை வச்சு சார் அப்படி சொல்றீங்க? காங்கிரஸ் இல்லைன்னா நீங்க வேணா டெஸ்ட் பண்ணணும்னா அந்த போய் முதல் மந்திரிகிட்ட சொல்லுங்க, காங்கிரஸ் வேணான்னு சொல்லிருங்க. காங்கிரஸ் இல்லாம திமுக ஜெயிச்சான்னு பார்ப்போம். என்ன பேச மாட்டீங்க? இல்ல, காங்கிரஸ்க்கு ஓட்டு சதவீதம் குறைவா தானே இருக்கு. நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க சார். சரி, திமுக பொதுச் செயலாளர் யாரு? துரைமுருகன். அவர் போன தேர்தலில் எவ்வளவு ஓட்டுல ஜெயிச்சாரு? ரொம்ப சொற்ப ஓட்டு தான். எவ்வளவு ஓட்டு? 1000க்கு குறைவான ஓட்டு. 1000 குறைவா ஓட்டு. காங்கிரஸுக்கு எவ்வளவு ஓட்டு தான் ஒரு தொகுதி இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஒரு தொகுதிக்கு ஒரு 10,000 ஓட்டுகள். 10,000 வேணாங்க, 5,000 கூட வேணாங்க, 3,000 வச்சுங்க. அப்போ உங்க பொதுச் செயலாளர் தோத்துருவாரா? அதைத்தான் சொல்றேன். காங்கிரஸ் இல்லைன்னா உங்களுக்கு ஆட்சியே போச்சுன்றேன். அப்போ நீங்க காங்கிரஸ் எப்படி மதிக்கணும்? நீங்க என்னதான் இருந்தாலும் காங்கிரஸ், இப்ப சச்சின் டெண்டுல்கர் இருக்காங்க, அதான் உலகம் போட்டுருக்கிற பெரிய கிரிக்கெட் மேட்ச், அவர் தான் அதிக செஞ்சுரி அடிச்சாருங்கிறான்ல. 99 ரன்ல அவுட் ஆனது இருக்கா? 98 ரன்ல அவுட் ஆனது இருக்கா? 99 ரன்ல அவுட் ஆனாலும் செஞ்சுரி கணக்கில் வராது. அந்த ஒன்று தான் செஞ்சுரிக்கு எப்படி வருதோ அது மாதிரி காங்கிரஸ் தான் நீ ஆட்சியில் உட்கார்றதுக்கு காரணமாக இருக்கும்.